பல ஆயிரம் ஏக்கர்ல நமக்கு நெல் விவசாயம் நடக்குது. அதுல வரக்கூடிய இந்த பிபிஹெச்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பழுப்பு பூச்சி, இதுல ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி பேர் சொல்றாங்க. அஸ்வினி பூச்சிம்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிபிஹெச்ங்கிற அந்த அந்த பிரச்சனையை மட்டும் தனிப்பட்ட முறையில கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது எம்ஐ சிட்ரம். அதே மாதிரி டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்ல இந்த கொசு மாதிரியான ஒரு பிரச்சனை அதிகமா வரும். அதுக்கும் இந்த எம்ஐ சிட்ரா சூப்பரா வேலை செய்யும். இந்த மாந்தோப்பு, கொய்யா தோப்பு, இந்த மாதிரி எல்லாம் தோப்புகள் இருக்கு, பழத்தோப்புகள் இருக்கு. அந்த பழங்களுக்கான தோப்பு பிரச்சனையில ஈக்கள் அதிகமா வரும். அந்த ஈயோட பிரச்சனையை இந்த எம்ஐ சிட்ரா கட்டுப்படுத்தி கொடுக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி எம்ஐ வீர்னு ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். அதுவும் எல்லா புழு பூச்சியும் கட்டுப்படுத்தும். அது இதையும் தான் கட்டுப்படுத்தும். ஆனா அது எல்லா புழு பூச்சியும் கட்டுப்படுத்துற விதத்துல உருவாக்குனதுனால அது அதிகமான ஒரு மிக்சிங்கும் ஒரு காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 400-500 இது வந்து விலை கம்மியா இருக்கும். ஏன்னா நெல்லுக்கு மட்டும் அப்படின்னா அப்ப இது மட்டும் அடிச்சா போதும். அந்த ஒரு குறிப்பிட்ட பூச்சிக்குன்னா இது ஒண்ணு மட்டும் போதும் இல்லையா? அதனால அந்த மாதிரி எம்ஐ சிட்ராவை தனித்துவமா உருவாக்கி இருக்காங்க. இது இந்த பயிர்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்த ஒரு ப்ராடக்ட் வைரஸ்.